அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கார்த்திகை மாதத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கார்த்திகை மாதத்தில் இந்த மாதம் துவக்கத்திலேயே சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சுக்கிர பயிற்சி மற்றும் செவ்வாய் வக்ரம் என பல கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்களை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை செய்தாலும் அதை கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் உண்டு. கார்த்திகை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது எந்த விதமான பணியாக இருந்தாலும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அதே வேளையில் சனி, கேது உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் நல்ல மாற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. எனவேதான் கார்த்திகை மாதத்தில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெறுவதால் இந்த தருணத்தில் வீண் விரய மருத்துவ செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள் வருவதற்கான யோகம் உருவாகிறது. நீண்ட நாட்களாக திட்டமிட்டு இருந்த பல பணிகளில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளை தடையில்லாமல் துணிச்சலுடன் செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. பொருளாதார ரீதியாக தனவரவு நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையும். வருமானத்தை இரட்டிப்பாக மாற்றக்கூடிய முயற்சியில் பலருக்கு இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு வெற்றி மிக சிறப்பாக உண்டு என்பதையும் திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2 குரு வக்ரம் பெற்றிருக்கிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் ஒரு வகையில் வக்ரம் பெறுவது சாதகமான அமைப்பாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அவர் விரையாதிபதியாகவும் இருக்கிறார். எனவே நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அதே வேளையில் பாக்கியாதிபதியாகவும் இருக்கிறாருங்க. எனவே ஒரு சில சுப நிகழ்வுகளில் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம். முழு சுபகிரகம் தோஷமற்றவர் என்றாலும் கூட சாதகமற்ற அமைப்பில் இருக்கும் போது அவரிடம் இருந்து வரவேண்டிய விஷயங்கள் தாமதம் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. பெற்றோர்களின் நலனில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்க போகிறதுங்க. உற்றார் உறவினர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் மிக சிறப்பாக அமையும். பல்வேறு வகையான குடும்ப ரீதியான பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை, கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல், உறவுகளுக்கிடையே கொடுத்து வாங்கிய பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் குரு வக்ரம் பெற்றிருப்பதால் சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கார்த்திகை மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. அவருக்கு எதிராக ராசியின் அதிபதியான செவ்வாய் 4இல் நீச்சம் பெற்றிருக்கிறார். பெரும்பாலும் இந்த மாதத்தில் சனி மிக வலுவாக சஞ்சரிப்பதன் காரணமாக உத்தியோகம், தொழில் ரீதியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கார்த்திகை மாதத்தில் நல்ல வளர்ச்சியை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். ஏனென்றால் 7.5 சனி இன்னும் சில மாதங்களில் துவங்க இருக்கக்கூடிய இந்த வேளையில் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சி, லாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் தொழில்துறை மற்றும் வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான குறுக்கீடுகள், தொல்லைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வருங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு நம்பிய ஒருவர் மூலம் சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் சனி வலுவாக வெற்றிருப்பதால் பல்வேறு வகையான பணிகளில் எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக உங்கள்
உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய் 4 நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க. குறிப்பாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் அவர் 4 நேர்கதியிலும் பிற்பகுதியில் டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு நீச்சம் பெறுகிறாருங்க. ராசியின் நாதர் நீச்சம் அடைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் ஒரு வகையில் அவர் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார். எனவே அவர் 4 நீச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது சில தீமைகள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. என்னதான் இருந்தாலும் அவர் ராசியின் அதிபதியாக இருப்பதால் சில விஷயங்களில் அலைச்சல் அதிகரிக்கலாம். சற்று கவனத்துடன் இருங்க. அதே போன்று புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கும் போது ஆவணங்களை முறையாக சரிபார்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதில் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகளும் வில்லங்களும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக சில சங்கடங்கள் வந்தாலும் கூட அதை சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பை குரு மற்றும் சனி, கேது போன்ற கிரகநிலைகள் கொடுப்பதால் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் பெரிய அளவிற்கு பிரச்சனை இல்லை. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு விரயத்தில் இருப்பதால் விரய செலவுகளை தவிர்க்க இயலாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத அடிக்கடி விரய செலவுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் சுப விரயங்களாக மாற்ற முயற்சி செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும். ஏனென்றால் கேது யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசியின் ராஜ யோகாதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் நிலை கொள்வது அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது. எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் அதிக திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அறிமுகம் இல்லாத நபர்களுடன் பெரிய அளவில் நட்பு கொள்ள வேண்டாங்க. அது சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உருவாக்கிவிடும் என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறிதான் சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த தருணத்தில் சில நல்ல மாற்றம் நிறைவாக உண்டு. வித்யாகாரகரான புதன் இந்த மாதத்தில் பெரும்பாலும் அஷ்டமஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் கல்வி ரீதியான விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். மிக வலுவாக சுக்கிரன் 9ஆம் இடத்தில் பெரும்பாலும் முற்பகுதியில் சஞ்சரிக்கிறாருங்க. பிற்பகுதியில் வலுவாக கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சுக்கிரன். 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கர்மஸ்தானத்திற்கு வருவதும் சரி, பாக்கியஸ்தானத்தில் இருப்பதும் சுகமான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதி நீச்சமும் பக்ரமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரன் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பண தேவைகள் பூர்த்தியாகும். கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். புதிய முதலீடுகளும் தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எதிர்பார்ப்பதை விட மிக சாதகமாக அமைவதற்கான சூழல் உண்டு. இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் அபரிவிதமான நன்மைகளை மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே எதை நினைத்தாலும் அதை நினைத்த மறுகணமே செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு